அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ் மொழியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அழகு இணைச்சொற்கள், அதாவது சேர்த்து பேசுகிற ஒரு அழகு. அதை கவனிச்சிருக்கீங்களா? ஏனோ தானோன்னு ஏன்டா பேசுகிற அப்படிம்பாங்க. அக்கம் பக்கம் பார்த்து பேசுகிறா அப்படிம்பாங்க. ஏன் அக்கம் பக்கம், அக்கம்னா என்ன, பக்கம்னா என்ன யோசிச்சிருக்கீங்களா? சார் அவர் ரொம்ப நல்லவர் சார், ஏழைப்பாழைக்கெல்லாம் உதவுவார் சார் அப்படிம்பாங்க. நம்ம இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறோம், இல்லை பயன்படுத்துகிறத காது கொடுத்து கேட்குறோம். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள் அப்படின்னு யோசிச்சுருக்குறோமா? கொஞ்சம் சொல்லுங்கள். இது ரொம்ப காலமாக செழித்து வளர்ந்த மொழி. அதனால் மொழி அழகு என்பது தமிழின் தனிச்சிறப்பு. இப்போ இது மாதிரி வார்த்தைலாம் யோசிச்சு பாருங்களேன். சாப்பிட்றதுக்கு பழங்கிழம் கிடைக்குமா அப்படிம்பாங்க. ஏங்க பழம் கிடைக்கும், கிழம் எப்படி கிடைக்கும்? பழங்கிழம் கிடைக்குமா அப்படின்னா, கிழம் கிடைச்சா இப்போ என்ன ஆக போகுது? கிழத்தை கிடச்சி அது யார் காப்பாற்ற போகிறா? பழங்கிழம் கிடைக்குமா அப்படிம்பாங்க. ஏனோ தானோன்னு பேசுகிறார் சார் அவர். ஏனோ தானோ என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம்? அதாவது பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்கு சொல்லுவோம். இந்த ரெண்டு வார்த்தை எப்படி இணைஞ்சுது? இப்போ கூட்டணி வச்சுக்கிறவங்களாம் எப்படி கூட்டணி வச்சுக்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பேச முடியாது. ஏன் இணையிறாங்க, ஏன் பிரிகிறாங்க நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தமிழில் இது ரெண்டும் ஏன் இணைஞ்சுது, இல்லை ஏன் பிணைஞ்சுது, ஏன் அடுத்தடுத்து வருது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். தமிழில் அடுக்குத்தொடர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவே பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பல பேருக்கு மறந்து போயிடும். அடுக்குத்தொடர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனி வார்த்தையை அடுக்கி அடுக்கு மல்லி மாதிரி அடுக்கி வச்சா அடுக்குத்தொடர். புலி, எலி பாம்பு தானே, ஒரு பாம்பு தானே ஓடிச்சேன், பாம்பு பார்த்து வா அப்படிமோ. நெருப்பு மிதிச்சிடாத, அங்கே கிடக்கிறது ஒன்று தான், நெருப்பு. இதை நீங்கள் பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பாம்பு அர்த்தம் வரும். அடுக்குத்தொடரை பிரித்தாலும் அது பொருள் தரும். புலி, எலி, பாம்பு, தீ, இது அடுக்குத்தொடர். இப்போது இரட்டைக்கிழவின்னு தமிழில் ஒன்று இருக்குது. என்னடா இவர் கிராமர் கிளாஸ் எடுக்கிறாருன்னு கவலைப்படாதீங்க, அப்போ தான் நம்ம கவனிக்க மாட்டோமே. இரட்டைக்கிழவின்னா 2 தடவை இதே மாதிரி வரும், ஆனால் அது அடுக்குத்தொடர் அல்ல. தமிழ் எவ்வளோ நுட்பமான மொழி பாருங்க. ஏன்னு கேட்டால் அதை பிரித்தா அர்த்தம் வராது அப்படிம்பாங்க. சலைன்னு பிரித்தா அர்த்தம் வருமா? கலக்கலன்னு சிரிக்கிறான் சார் அப்படின்னு. பொலன்னு பூத்து கிடக்குது. இப்போது சலசல என்று நீர் ஓடியது. அப்போ சலசல பொல கலக்கலை அப்படின்னா ஒரு வார்த்தையை பிரிச்சிங்கன்னா கலை அர்த்தம் உண்டா, சலை அர்த்தம் உண்டா, பொல அர்த்தம் உண்டா? இப்போது அடுக்குத்தொடரை பிரித்தாலும் அது பொருள் தரும். இரட்டைக்கிழவி 2ஆவே சேர்த்து தான் சொல்லணும், பிரித்தா பொருள் தராது. இது வரைக்கும் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பீங்க. இதை அடுத்து இணைச்சொற்கள் அப்படின்னு தமிழில் ஒன்று அழகு. நான் ஒரு சின்ன புத்தகம் படித்தேன் சார், கழக இணைச்சொல் அகராதி அப்படின்னு ஒன்று. புலவர் ஐயா இளம் குமரனார் அப்படிங்கிற பெரியவங்க அதை எழுதியிருக்கிறாங்க. அதை ஒரு அருமையான கோணத்தில் எழுதியிருக்கிறாங்க. இந்த இணைச்சொற்கள் எப்படி இணையாக சேரும்னா, ஒன்று அட்ராக்ட் பண்ணால் அதுக்கு ஏதோ சம் ரீசன் இருக்கணும்ல. தமிழனுக்கு எதுகையில் ரொம்ப விருப்பம் உண்டு, மோனையில் ரொம்ப விருப்பம் உண்டு. அந்த எதுகை காரணமாக ஒன்றோட ஒன்று இணையும். அடிபிடி, அங்கே ஒரே அடிப்பிடி சார். அப்புறம் ஊடும் பாடும், அக்கம் பக்கம், கக்கலும் மிக்கலும், அலுங்காமல் நலுங்காமல். அவர் எவ்வளோ அழகாக அடுக்கிறார் பாருங்கள். அடிப்பிடி ஈரெழுத்து, ஊடும் பாடும் 3 எழுத்து, அக்கம் பக்கம் 4 எழுத்து, கக்கலும் விக்கலும் 5 எழுத்து, அலுங்காமல் 6 எழுத்து. இதில் தலையாக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எதுகையை மையமாக வச்சு இந்த சொற்கள் இணைந்திருக்கிறது. அப்புறம் மோனையை மையமாக வச்சு இணையிறது. இப்போ மோனை என்பது எப்படின்னா, அந்த வெறும் அந்த மானா மானே வர மாதிரி, ழானா ழானே வர மாதிரி, ழாக்கு ல கூட இணை மோனையாக வரும். இலை தழை இருந்தால் கொடுங்கப்பா, மோழை காலை, மூத்தது மோழை, மற்றது காளை, இப்படிலாம் ஒரு பழமொழி சொல்லிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சமாவது அந்த பொண்ணுக்கு அடக்கம் கொடுக்கறக்கா? ரொம்ப அலுப்பு சலிப்பாக போச்சு சார். எதுக அதை தவிரவும் மோனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்படி எதுகையை மையப்படுத்தி இணைந்த சொற்கள், மோனையை மையப்படுத்தி இணைந்த சொற்கள், மோனையால் இணைகிற சொற்கள் அப்படிங்கிறதுக்கு
மொய்யோ முறையோ, அடியோலை அச்சோலை, அண்ட அயலெல்லாம் என்னப்பா நினைப்பாங்க? அண்ட அயலெல்லாம் என்ன நினைப்பாங்க? கட்டுக்காவல் இல்லாமல் போச்சப்பா, வயலுக்கு கட்டுக்காவல் இல்லாமல் போச்சே, என்ன அப்படி நேரங்காலம் தெரியாமல் நீங்கள் வந்து உயிர் எடுக்கிறீங்க? இதெல்லாம் மோனை அடுக்கு. அதாவது வந்து எதுகையை மையமாகப்படுத்தி இணையிறது, மோனையை மையமாகப்படுத்தி இணையிறது, அப்புறம் பிற வகையில் இணையிறது. இணைச்சொற்களுக்கு இது ஒரு சின்ன முன்னுரை. நம்ம வெறும் முன்னுரை மட்டும் சொன்னால் போருமா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஏழை பாழைக்கெல்லாம் ஒரு உதவுவார் அப்படின்னா உங்களுக்கு ஏழைனா யாருன்னு தெரியும், பாழைனா எத்தனை பேருக்கு தெரியும்? நான் ஏதோ அகங்காரத்தில் பேசுகிறேன்னு பொருள் இல்லை, இவரை படித்தேன். ஐ மஸ்ட் தேங்க் இளங்குமரனார், நன்றி அவருக்கு. ஏழை பாழைன்னா என்ன பொருள்னு கேட்டால், வறுமைன்னு ஒன்று இருக்குது. இப்போது 10 ரூபா சம்பாதிக்க வேண்டிய இடத்துல 5 ரூபா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறார், வசதியாக இல்லை, அது வறுமை. வேலையே இல்லை, 5 ரூபா கூட இல்லை, சுத்தமாக காலி, அது வெறுமை. வறுமைக்கும் வெறுமைக்கும் வித்தியாசம் தெரியுதா? ஏழை என்பவன் வறுமையுடையவன், பாழை என்பவன் வெறுமையுடையவன். ஏன்னா தமிழில் பாழ் அப்படின்னு சொன்னால் சுத்தவெளி, சூனியம், ஏதுமில்லாத நிலம், சித்தர்கள் பாடுகிற அந்த நிலை எதுவுமே கிடையாது. எம்டினஸ், காலித்தன்மை, சூன்யம், அதுக்கு பாழ், முப்பாழ், இப்படி எத்தனையோ வார்த்தை பயன்பாடு இருக்குது. அப்போ என்ன பொருள் தெரியுமா? ஏழை பாழைக்கெல்லாம் உதவுவானா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இல்லறத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஏழையாக இருக்கிறாங்க, உறவுக்காரங்க கொஞ்சம் ஏழையாக இருக்கிறாங்க, அவருக்கும் உதவுவார். முன்ன பின்ன தெரியாத அவர் பாட்டுக்கு துறவியாக புறப்பட்டு போயிட்டார், அப்படியே கடவுளை நம்பி பரதேசியாக போயிட்டார், அவருக்கு ஒன்றும் கிடையாது, எந்த சொத்து சுகம் எதுவுமே கிடையாது அவருக்கு வேஷ்டி வாங்கி கொடுக்குறாரு, அவருக்கு சாப்பாடு போடுறாரு, மடங்கட்டி அந்த மாதிரி பரதேசிகளை கவனிக்கிறாரு. அப்படின்னா இறைநிலையில் பாழில் தங்கள் மனதை வைத்திருக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஞானவான்கள். அவர் ஏழை பாழைக்கு உதவுவார் அப்படின்னா வறுமையில் இருப்பவர்க்கும் உதவுவார், வெறுமையில் இருப்பவர்க்கும் உதவுவார், இல்லறத்தானுக்கும் உதவுவார், துறவிக்கும் உதவுவார். இவ்வளவு பொருள் இருக்குது சார் ஏழை பாழைங்கிற வார்த்தையில். என்ன மொழி சார், என்ன மொழி சார்? இது மாதிரி ஒரு மொழி உலகத்தில் கிடைக்குமா? அதனால தான் எங்கள் ஆளு மகாகவி பாரதி பாடினா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். கோயில் கட்டி கும்பிடுங்கப்பா, பாரதியாருக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடுங்கப்பா. நானாவது 4 மொழியில் 3 மொழி தெரிஞ்சுட்டு அதோட அதுக்கு மாதிரி தெரியாதுங்கிறவன். பாரதிக்கு எத்தனை மொழி தெரியும்? ஃப்ரெஞ்சு கூட தெரியும், ஏன்னா பாண்டிச்சேரியில் இருந்தார். அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும், பிரமாதமான இங்கிலீஷ் தெரியும், தமிழ் நல்லா தெரியும். அவ்வளோ மொழி தெரிஞ்ச மகாகவி பாரதி. அவன் சொல்கிறான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்ட்டான். சரி, நான் ஒன்று சொன்ன ஏழை பாழை, ஏனோ தானோன்னு அப்படிங்கிறானே. ஏனோன்னா என்ன, தானோன்னா என்ன? என் என்பதன் அடிப்படையில் பிறப்பது ஏனோ. இப்போ என்னோடய வேலைன்னா நான் எவ்வளோ கவனமாக செய்வேன். தன்னோட வேலை அப்படின்னா, இப்போ என்னோடய வேலை இல்லை, அது இன்னொருத்தனுடைய வேலை அப்படின்னா அதை யாராவது கவனமாக செய்வானா? தன்னுடைய என்னுடைய இந்த பிரிவை அக்கறையாக செய்கிறது, அக்கறை இல்லாமல் செய்கிறது, எவன் வேலையோ அப்படின்னு செய்கிறது. தன்னுடைய வேலை என்று செய்வது இது எவனோ ஒருவனுடைய என்னுடைய அப்படிங்கிற நோக்கத்தில் செய்வது, அதை தான் ஏனோ தானோன்னு செய்கிறது அப்படின்னு. இன்றைக்கி சம்மந்தம் பேசுகிறவங்க, கல்யாணம் பண்ணுறவங்களாம் பிக்கல் பிடுங்கல் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ, அதாவது மாப்பிள்ளைக்கு கூட பிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாது, அது பிக்கல் பிடுங்கல். மாப்பிள்ளை வந்து அந்தரத்துலேருந்து தொப்புன்னு விழுந்திருக்கணும், இந்த பொண்ணோட மட்டும் இருக்கணும். வேணும்னா இந்த பொண்ணோட ஃபேமிலியோடு வேணால் வந்து போய் காசு பணம் கொடுத்து மச்சானுக்கு மாச்சு வாங்கி கொடுத்து ஒட்டி உறவாக இருக்கணும். ஆனால் அவனுக்கு அவங்க அம்மா அவங்க அக்கா அப்படின்னு இருக்கக்கூடாது. சில வீட்டில் அது ஒரு பெரிய ராட்சச குடும்பமாக இருக்கும், அது வேறு சமாச்சாரம். ஆனால் கேட்கும்போதே கேட்பாங்க, பிக்கல் பிடுங்கல் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பிக்கல்? ஆக்சுவலாக அதுக்கு தமிழில் வேறு பொருள். உரிமையோடு பங்கு கேட்கிறவர்கள் பித்து கொள்ளுகிறவர்கள், என் பாகத்தை நான் பித்து எடுத்துக்கொள்ளுகிறேன், பிரித்து எடுத்துக்கொள்ளுகிறேன். பிக்கல். பிடுங்கிறது அப்படின்னா உரிமையே இல்லாதவன். பிக் பேக்கெட்காரன் உங்கள்கிட்டேருந்து பிடுங்கிட்டு போயிட்டான்னு அர்த்தம். ஜேபடி அடிச்சுட்டு போனாமல் உங்கள்கிட்டேருந்து பிடுங்கிட்டு போயிட்டான்னு அர்த்தம். உரிமை இல்லாமல் ஒருத்தன் தூங்கிட்டு போனால் அதுக்கு பிடுங்கல்னு பேர். உரிமை உள்ளவர்கள் ஒன்றை எடுத்துக்கொண்டு போனால் அது பித்தல்னு பேர். பிக்கல் பிடுங்கல் இருக்கா? எப்படி ஒரு மொழி உருவாக்கிப்பாருங்க. எங்கள் பிள்ளைக்குட்டி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. வெறும் ஒன்று கேட்க வேண்டியது தானே, பிள்ளை இருக்கிறதான்னு கேட்க வேண்டியது தானே.
பொதுவாக பிள்ளைங்கிறது எல்லாரையும் குறித்தாலும் அந்த ஆண் பிள்ளையை குறிப்பதாக இலக்கிய மரபில் வந்துருச்சு. குட்டி என்ற சொல் பெண்ணை குறிப்பது. இதை யாரும் இழிவாக நினச்சிடக்கூடாது. குறுமான், சின்ன அழகான சின்ன மானுக்கு குட்டின்னு தமிழ் இலக்கியங்களில் இருக்குது. இளம் மான் போன்றவள் அப்படிங்கிற அர்த்தத்தில் குட்டி, குறுபெண், அந்த அந்த பொருள் அதை உருவாயிற்று. இதை நீங்கள் எப்படி கவனிக்கணும் அப்படின்னு கேட்டால், பெண் பிள்ளை இருக்கா ஆண் பிள்ளை இருக்கான்னு கேட்குறத தான் இவனுக்கு பிள்ளைக்குட்டி ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு கேட்குற பழக்கம் உண்டாச்சு. இன்னொரு அழகு பாருங்கள். ஒட்டு உறவு அவருக்கு இருக்கா, ஒட்டு உறவு என்ன இருக்குது அப்படிம்பாங்க. இது என்ன ஒட்டுன்னா என்ன, உறவுன்னா என்ன நுட்பம் பாருங்கள். இப்போது ரத்த வழியாகவே நமக்கு உறவு வருது. அப்பா மகன் அப்படின்னு பிறக்கிறாங்க, ரத்த சம்பந்தம் உள்ளவங்க, அது உறவு. ஒட்டுனா வெளியிலேருந்து கொண்டாந்து ஒட்டுனது, ஒட்டு மாங்காய் போடுறாங்க. இந்த மாமரம் இதுக்கு வேர் வேணால் காமனாக இருக்கலாம், வெளியிலேருந்து கொண்டாந்து இங்கே ஒட்டியிருக்கிறாங்க, ஒரு கலையை கொண்டாந்து ஒட்டியிருக்காங்க, அதுக்கு ஒட்டுன்னு பேர். மேரேஜ் மூலமாக, திருமணம் மூலமாக வெளியிலிருந்து ஒட்டப்பட்ட உறவு, அதுக்கு ஒட்டுன்னு பேர். அவனுக்கு ஒட்டு உறவே கிடையாதப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமணமாகி சம்பந்தி வழியாக வருகிற உறவு ஒட்டு, தன்னுடைய தாய் தந்தை வழியாக வருகிறது உறவு, ரெண்டு இருக்குதா அப்படி. இதுக்கெல்லாம் வேடிக்கைக்கு மாறாக இன்னொன்று சொல்கிறேன். பழங்கழம்னு ஒன்று ஆரம்பித்தேனே, பழங்கழம்னா கிழம்னு அர்த்தம். பழம் கிட்டத்தட்ட பழம், அதை நம்ம பழங்கிழம்னு பயன்படுத்துகிறோம், அது வேறு. பால் கீழ் கிடைக்குமாப்பா அப்படிம்பாங்க. கீழ்னா என்ன? பால் கிட்டத்தட்ட பால் கிடைக்குமா அப்படிங்கிறது பால் கீழ் கிடைக்குமா, இப்படி தான் உருவாகியிருக்கணும். அது கிவாஜாவுடைய அணுகுமுறை. ரொம்ப அழகான ஒரு ஆராய்ச்சி. கழக இணைச்சொல் அகராதி தமிழில் இருக்கிற இது மாதிரி இணைச்சொற்களை நிறைய பட்டியல் போட்டு, சிம்பு சிலும்பு, சிறுவர் சிறியர், கூனல் குறுகர், கேள்வி முறை இல்லாமல் போச்சு, கேளுங்களையும் கள்ளும் கவரும், இப்படி நிறைய இணைச்சொற்களை தொகுத்து எழுதியிருக்கிறார். இன்னொரு முறை உங்களுக்கு நான் வேறு சில சொற்களை சொல்கிறேன்.